5 வாழைக்காய் எடுத்துருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டே தோல் சீவிக்கிறேன். தோல் சீவினதுக்கப்புறம் இதை வந்து நல்லா துருவி எடுத்துக்கிறேன். துருவினதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஃபஸ்ட்டு வந்து அவிச்சு வந்து தனியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிசைகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெங்காயத்தை வந்து நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை தனியாக வதக்கி எடுத்துகிட்டு மித்த மசாலா வந்து அதுக்கப்புறம் வதக்க போகிறோம். வெங்காயம் வந்து நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வதக்கிடுங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. அதே எண்ணெயிலேயே நான் 2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு நல்லா பொரியணும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அது பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 10-15 பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டோட ஸ்மெல் வந்து போயிட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் அதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு 4-5 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணுறோம். இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டுக்காண்டி தான் நம்ம வரமிளகா ஆட் பண்ணுறோம். வரமிளகா ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொத்தமல்லி புதினா கூட ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஜாஸ்தியாகவும் புதினா வந்து கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கிறணும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு அரை மூடி வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காயை வந்து நல்லா துருவி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் இதை வந்து நல்லா வதக்குங்க. இது கூட இதுக்கு தேவையான உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று பட நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து உடச்ச கடலை ஆட் பண்ணிக்குவோம். லைக் பொட்டுக்கடலை ஆட் பண்ணனால என்ன ஆகும்னா இந்த மசாலா எல்லாம் நம்ம அரைச்சி பிசைகிறப்போ நல்லா ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகும். இப்போ வந்து இது கூட நான் ஃபைனாக சாப் பண்ண பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா ஆட் பண்ணுறனால அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நம்ம வரமிளகாயும் ஆட் பண்ணியிருக்கோம், பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டையும் வந்து ஈக்குவல் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்று பட வறுத்து வந்தாச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அந்த அவிச்சு எடுத்த வாழைக்காயும் நம்ம அரைச்சி எடுத்தையும் ஒன்றா வந்து நல்லா ஒரு மாவு பதத்துக்கு வந்து நம்ம வந்து பிசைஞ்சுக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம உடச்சக்கல்ல ஆட் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம வந்து வறுத்தடுக்கையில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கடிப்படையில் சூப்பராக இருக்கும். இப்போ கடலை மாவு எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா இது வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும். நம்ம உருட்டுற உருண்டை வந்து அப்படியே எண்ணெயில் பொரிச்சு அடிக்கையில் எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் சூப்பராக இருக்கும். நாங்கள் சொல்கிற இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க கோலா உருண்டை சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் ஃபஸ்ட் நான் வந்து உருட்டி எடுத்துக்கிறேன். குலோப்ஜாம் மாதிரி இறுக்கி உருட்டணும், லூஸாக உருட்டக்கூடாது. இப்போ வந்து பாருங்கள், எண்ணெய் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது போட்டோன்னே எப்படி மேலே பொரிஞ்சு வருதுன்னு பாருங்கள். இப்போ நான் எல்லா உருண்டையுமே போடுறதுக்கு முன்னாடி கையில் ஒரு வாட்டி அழுத்தி பிசைஞ்சு உருட்டிட்டு தான் இதுக்குள்ளே போடுறேன். நீங்கள் உருட்டி வச்சுட்டு அப்படியே போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து உதிர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இது வந்து தேங்காய் சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், நான் ஆட் பண்ணிட்டேன். அது வந்து வெளியில் வந்து எதுவுமே பிரிஞ்சு வரலை பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இந்த உருண்டை பிசைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த கோலா உருண்டை வந்து விரிசல் இல்லாமல் நீங்கள் உருட்டினது அப்படியே சூப்பராக வரும். நீங்கள் பாருங்கள், நான் பெரட்டினேன், எந்த ஒரு விசிறுமே வெளியில் வரல பாருங்கள். அந்த எண்ணெயில் பாருங்களேன் சுற்றி அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எடுத்தால் மட்டும்தான் இந்த கோலா உருண்டை சூப்பராக இருக்கும். அப்படி நீங்கள் போடுறப்போ லேசாக பிரிஞ்சிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணி நல்லா இறுக்கி உருட்டி நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி சூப்பராக வரும். இதோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். மட்டன் டேஸ்ட்டை விட இது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த கோலா உருண்டையை வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மறுபடியும் செய்வீங்க. இப்போ தான் இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.